சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கறது மழை காலத்தில் தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்சது. அதுவும் இது பாக்கு தோப்பு இருக்கிற காட்டில் பாக்கு மரத்துக்கடியில் விளைஞ்ச காளான். நம்ம ஆதி காலத்துலையெல்லாம் நம்ம காளான் எப்படி சாப்பிடுவோம், மழை பெஞ்சிச்சுன்னா இப்படி கொடை மாதிரி வரும், எடுத்துகிட்டு வந்து வெங்காய மிளகா போட்டு தாளித்து வரமிளகா போட்டு செஞ்சு சாப்பிட்டா அப்படியே கோழிக்கறி சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. காளான்னா நமக்கு அப்படி இயற்கையாக விளைஞ்ச இந்த காளான் தான் நமக்கு தெரியும். இப்போதான் பட்டன் காளான் விதவிதமாக காளான் வந்துருச்சு, செயற்கையாக உருவாக்குறோம். அதனால் இது இயற்கையாக விளைஞ்ச காளான். கிராமத்தில் பாருங்கள், மழை காலம் வந்துட்டால் எல்லா மக்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இது சின்ன வயசில் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். நான்லாம் சின்ன வயசில் இதை ரொம்ப விரும்பி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவேன். அதனால் இது எனக்கு கிடைச்சது, இன்னைக்கு தோட்டத்துலேருந்து கிடைச்சதுனால உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொடை மாதிரி விரித்து இயற்கையாக மண்ணிலேருந்து பூமியிலேருந்து வந்த காளான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.